நம்மள சில பேருக்கு ஒரு சில குழப்பம் இருக்கும். அதாவது சீட்டானா என்ன? சிறுத்தை புலினா என்ன? ஜாகுவார்னா என்ன? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாரி தானே இருக்கு. சரி இது எல்லாமே ரொம்ப வேகமா ஓடக்கூடியது, வேட்டையாடக்கூடியது அப்படின்னு சொல்லி நெறையா கருத்துக்கள் இருக்கும். ஆனா இந்த 3மேவும் வேற வேற வாழ்வியலை கொண்டது, வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டது, வேறு வேறு உடலமைப்பு கொண்டது. அதாவது நம்ம ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல சொல்லக்கூடியது சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது சிறுத்தை இல்லை, சிவிங்கி புலி, அதாவது சீட்டா. சீட்டாக்கள் மட்டும்தான் ரொம்பவே வேகமாக ஓடக்கூடியது. மணிக்கு கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட இதனால் ஓட முடியும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கிட்டத்தட்ட லெப்பர்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறுத்தை புலிகளை எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 50 to 60 கிலோமீட்டர் வேகம் தான் மணிக்கு வேகமாக ஓட முடியும். இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது ஓடுறதுலேயும். அதே மாதிரி உடலமைப்புலையும் சரி, வாழ்வியல்லையும் சரி, இதனுடைய உணவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இதில் எல்லாத்தையுமே இந்த வகை சிறுத்தை புலிகளில் இவ்வளவு மாறுபாடுகள் இருக்குது. அதாவது சீட்டாக்கள் அப்படின்னா சிவிங்கி புலி, லெப்பர்டு அப்படின்னா சிறுத்தை புலி, ஜாகுவார் அப்படின்னா பெருஞ்சிறுத்தை புலி. இப்படி 3மே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு சீட்டாக்கள் அதாவது சிவிங்கி புலிகளோட வாழ்வியலை தான் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த சிவிங்கி புலி உலகத்திலே ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. அப்போது எல்லா விலங்குகளையும் ரொம்பவே எளிமையாக பிடிச்சிடலாம்ல அப்படின்னு நினச்சா அது அப்படி இல்லை. இந்த சிவிங்கி புலிகளோட வாழ்க்கையானது வழி தரக்கூடிய பல அதிர்ச்சிகளை கொண்டது. ஓடுறதுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு உடல் அமைப்பை கொண்டிருக்கு இந்த சிவிங்கி புலியினோட உடல் அமைப்பானது. அதாவது இதனுடைய வால் பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 அடிக்கு நீளமாக இருக்குது. இந்த வாழை வச்சு தான் வேகமாக ஓடும்போது தன்னுடைய திசையை திருப்பிக்கிறது. இதனுடைய முதுகெலும்புன்னு பார்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது, விரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில். இதனுடைய கண்களில் எடுத்துக்கிட்டோம்னாலும் ரொம்பவே கூர்மையான ஒரு பார்வை திறன் இந்த சிவிங்கி புலிகளுக்கு இருக்குது. இந்த சிவிங்கி புலி ஒரு இலக்கை தீர்மானிச்சிருச்சு அப்படின்னா பல விலங்குகள் இருந்தாலும் அதில் ஒரு விலங்கு மட்டும்தான் தன்னுடைய இலக்கை தேர்ந்தெடுக்கும். அது பின்னாடி மெதுவாக பதுங்கி போகும். அதனுடைய தூரத்தை குறைக்கும். கிட்டத்தட்ட 30 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் மாறின பின்னாடி தான் அதை குறி வச்சு பாஞ்சு தாவி பிடிக்க ஆரம்பிக்கும். இதனுடைய வேகமானது வெறும் 4 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை கூட எடுக்கக்கூடியது. இது எந்த அளவுக்கு வேகம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு கார் தான் கிட்டத்தட்ட 3 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எடுக்கக்கூடியது. அந்த அளவுக்கு வேகத்தை இந்த சிவிங்கி புலிகள் 4 வினாடிகளில் எடுக்கக்கூடியது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இதனுடைய அதிகமான வேகம்தான் இதனுடைய உயிருக்கே கூட ஆபத்தாக முடியும். இதை நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இந்த சிவிங்கி புலிகளோட வாழ்வியலை பார்த்துருவோம். ஒரு ஆண் புலி, பெண் புலி ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் புலியானது கிட்டத்தட்ட 3லேருந்து 5 குட்டிகள் வரைக்குமே போடுறாங்க. இந்த குட்டிகளை கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்குமே தன்னுடைய பால் கொடுத்து வளர்க்குறாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா பெண் சிவிங்கி புலிகள் மட்டும்தான் குட்டிகளை கவனிச்சுக்கிறோம். ஆண் சிவிங்கி புலி இணை சேர்றதோட சரி அப்போவே ஓடிடுவாங்க. இந்த பெண் சிவிங்கி புலியானது 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த குட்டிகளுக்கு மாமிசத்தை பழக்க ஆரம்பிக்கும். அது முன்னாடி வரைக்குமே ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை அந்த இருப்பிடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் பாதுகாப்புக்காக. தாய் தன்னால் இயன்ற எல்லா வித்தைகளையுமே அந்த குட்டிகளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு 1.5 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையுமே குட்டிகள்னால் தன்னுடைய இளம் பருவம் அடைஞ்ச பின்னாடி வேறு இடத்துக்கு போகும். ஆனால் இங்கே சிவிங்கி புலிகள் இந்த வகைகளில் இந்த தாய் தான் தன்னுடைய குட்டிகளை விட்டு வேறு இடத்துக்கு போகும். இங்கே ஒவ்வொரு சிவிங்கி புலியுமே தன்னுடைய இன ஈர்ப்பிற்காகவும் தன்னுடைய எல்லையை குறிப்பதற்கும் கழிவுகளை தான் பயன்படுத்துது. இந்த பெண் சிவிங்கி புலிகள் தன்னுடைய கழிவின் மூலமாகவும் தான் இனப்பெருக்கத்திற்கு தயார் அப்படின்னு வெளிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குரல்கள் மூலமாகவும் தான் இனப்பெருக்கத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கும். இந்த ஆண் புலிகளும் சரி பெண் புலிகளும் சரி கர்ஜனை செய்யாது, இப்படி தான் இருக்கும். ஒரு பெண் சிவிங்கி புலியானது 8 வருஷங்கள் வரைக்குமே குட்டி போடும். அதன் பின்னாடி அது குட்டி போடக்கூடிய திறன் குறைஞ்சி போயிடும். 12 வருஷங்களில் இறந்தும் போயிடும். இதுதான் இதனுடைய வாழ்வியலாக இருக்குது. சரி, இது ரொம்ப வேகமாக ஓடுறதுனால அதுதான் இதனுடைய உயிருக்கே ஆபத்துன்னு வேறு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வரும். வேகம் 120 கிலோமீட்டர் இந்த வேகத்தில் ஓடுது அப்படின்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நொடிகள் மட்டும்தான் இந்த வேகத்தை அதனால் கட்டுக்கோப்பில் வச்சுக்க முடியும். அதற்கு மேலும் இது ஓடிச்சு அப்படின்னா இது மூளை செயலிழந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. இதனுடைய வெப்பம் அதிகமாகி
ஒரு சிவிங்கி புலியானது தன்னுடைய இரையை தீர்மானிச்சிருச்சு அப்படின்னா அதை விரட்டி போய் முதல்ல டைரெக்டாக அதை கடிக்காது, முதல்ல தட்டி விடும். தட்டி விட்டோடனே அந்த இரையானது தடுமாறி விழும். விழுந்த பின்னாடி அது அதனுடைய சங்கு பகுதியை பிடிச்சு தான் கொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் இது கொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போது பூனை குடும்பத்தில் மற்ற விலங்குகளை எடுத்துக்கிட்டோம்னா, சிங்கம், புலி, சிறுத்தை புலிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகம், பற்களின் கூர்மைத்தன்மை வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அதெல்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த இரையானது பிச்சுட்டு போயிடும் எங்கே கடித்தாலுமே. ஆனால் நம்ம சிவிங்கி புலிக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம சிவிங்கி புலிக்கு சின்ன சின்ன பற்கள் தான் இருக்கும். இந்த பற்களை வச்சுக்கிட்டு இதனுடைய இரையை கொல்லணும் அப்படின்னா ரொம்ப நேரம் தேவைப்படும். அதனால் சங்கு பகுதியை பிடிச்சு மூச்சரைக்க வச்சு அதை கொன்ன பின்னாடி சாப்பிட ஆரம்பிக்கும். சரி, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சிவிங்கி புலிகள் வேட்டையாடின உணவு இருக்குல்ல, அது திருடப்படுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஹைனாஸ் இல்லாட்டி சிங்கங்கள் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, இந்த சிவிங்கி புலி ஏதாவது வேட்டையாடி இருந்துச்சுன்னா அதை விரட்டி விட்டு போய் சாப்பிடும். ஏன் இந்த சிவிங்கி புலியினால் இதை எதிர்த்து தாக்க முடியாது? ஏன்னா இந்த சிங்கங்களோ ஹைனாக்களோ இதெல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய உடலமைப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஆளுக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு உடலமைப்பும் கிடையாது, எதிர்த்து சண்டை போட முடியாது. ஏன்னா மற்ற விலங்குகள் ஒரு அடி அடிச்சிச்சுன்னா இதனுடைய சதைப்பகுதியில் பிச்சுட்டு போயிடும். அதனால் இது அந்த விலங்குகள் கிட்டேருந்து முதல்ல தப்பிச்சு ஓடத்தான் பார்க்கும், தன்னுடைய இரையை விட்டுட்டு. இந்த ஹைனாக்கள்னாலும் சரி, சிங்கங்கள்னாலும் சரி, அப்படியே ஒரு செகண்ட் சிக்கிச்சுனாலும் அந்த சிவிங்கி புலியை கொன்னுட்டு அதனுடைய இரையை எடுத்துகிட்டு போயிடும். இந்த ஹைனாக்களும் சரி, சிங்கங்களும் சரி, இவர்கள்லாம் இரவு நேர வேட்டையாடிகள். அதனாலேயே இந்த சிவிங்கி புலியானது நைட் ஆச்சு அப்படின்னா இவங்க நம்மள்கிட்டருந்து புழுங்கிட்டு போயிடுவாங்க, அதனால் நம்ம பகல்லே வேட்டையாடுவோம்னு சொல்லி இது பெரும்பாலும் காலை பகுதி இல்லாட்டி மாலை பகுதி இந்த நேரங்களில் தான் அதிகமாக வேட்டையாடி உண்ணும். பெண் சிவிங்கி புலியானது தன் குட்டிகளை வளர்த்துட்டு இருக்க அந்த நேரங்களில் இந்த குட்டிகளுக்கு இதுதான் உணவு கொண்டு வரணும். இப்படி இது வேட்டையாட போயிடுச்சு அப்படின்னா அந்த நேரங்களில் இந்த குட்டிகளை ஹைனாஸோ இல்லாட்டி சிங்கங்களோ இல்லை வேறு மிருகங்கள் பார்த்துருச்சுன்னா இந்த குட்டிகளை சாப்பிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேட்டையாட போன இந்த பெரிய சிவிங்கி புலி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது மற்ற விலங்குகள் வந்து கூட இந்த சிவிங்கி புலியை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த தாய் சிவிங்கி புலிக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன் இந்த சிவிங்கி புலிகள் துரத்தக்கூடிய அந்த இரையினால் கூட இந்த சிவிங்கி புலிகளுக்கு ஆபத்து இருக்குது. அதாவது இது வேகமாக ஓடிட்டு வரும்போது பின்னாடி எத்தி விட்டுச்சுனாலும் இதற்கு கால்கள் முறிஞ்சு போகிறதுக்கோ இடுப்பெலும்பு முறிஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது, அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்னா அதனால் மறுபடியும் வேட்டையாட முடியுமான்னா அது டவுட்டு தான். தன்னுடைய வாழ்வேவும் கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் தான் இந்த சிவிங்கி புலிகளுக்கு இருக்கும். அதாவது குட்டியாக இருக்கும்போது ஒரு 5 குட்டி போட்டுச்சு அப்படின்னா இதனுடைய அந்த 5 குட்டியில் ஒரு குட்டியோ 2 குட்டியோ தான் உயிரோடு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த குட்டிகள் வந்து மற்ற விலங்குகளால் வேட்டையாடப்படலாம், இல்லை தாய் கொடுக்குற உணவு வந்து பத்தாமல் இறந்து போயிடலாம், இல்லை நோய்வாய்ப்பட்டோ இறந்து போயிடலாம்.